அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்டர் மோகன்குமார், எஸ்பிடி மருத்துவமனையின் இயன்முறை மருத்துவர். உடற்பயிற்சி செய்யறதுனால எப்படி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம்? நமது உடம்புல பேன்கிரியாஸ் கணையம்ங்கிற ஒரு உறுப்பு இன்சுலின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை சுரக்குது. அது சுரக்கிறோட அளவு குறையிறதுனால ரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்குது. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனால ரத்தத்துல இன்சுலின் லெவல் அதிகரித்து ரத்த சர்க்கரையின் அளவு குறைக்கிறோம். இதுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனால பேன்கிரியாஸின் செயல்பாடு அதிகரித்து இன்சுலின் லெவல் அதிகரிக்கிறது. ஸோ இதுக்காக நம்ம செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள், நம்ம சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா லாங் டைம் லைஃப் ஸ்டைல வந்து சிட்டிங் பொசிஷன்ல தான் இருக்காங்க. அப்போ எவ்ரி டைம் ரிலாக்ஸா இருக்கும்போது காஃப் புஷ்அப்ஸ், நம்ம குதிங்கால தூக்கும்போது, ரெஸ்ட்லிங்ல இருக்கும்போது வந்து ரத்த சர்க்கரையின் அளவு வந்து குறைக்கலாம். எப்படின்னு பார்த்தா, இதயத்துக்கு போற ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் போது ரத்த சர்க்கரையின் அளவு குறையுது. அடுத்தது 8 வடிவிலான நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே வாக்கிங் போகிறதுக்கு பதிலாக 8 வடிவிலான நடைப்பயிற்சி செய்யும் போது நம்ம உடல்ல இருக்க தசைகள், எலும்புகள் எல்லாமே செயல்பட்டு நம்மளோட இன்சுலின் லெவலை அதிகரித்து ரத்த சர்க்கரையின் அளவை வந்து குறைக்குது. முக்கியமா சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே படுத்தா நம்ம ரத்த சர்க்கரையினோட அளவு வந்து அதிகரிக்கும். அதை குறைக்கிறதுக்காக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 15 to 30 நிமிஷம் நம்ம நடைப்பயிற்சி போகும்போது அந்த பீரியட்ல தான் வந்து ரத்த சர்க்கரையினோட அளவு அதிகரிக்கும். அப்போ வாக்கிங் போகும்போது இன்சுலினோட செயல்பாடு அதிகரித்து ரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கலாம். இந்த 3 பயிற்சிகளும் செய்யும் போது இன்சுலின் லெவலை அதிகரித்து ரத்த சர்க்கரையின் அளவை குறைச்சு நம்ம டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணலாம்.